கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம ஒரு அமலை பார்க்க போகிறோம். 7 நாட்கள் நியத் வைத்து தொடர்ச்சியாக இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள். எப்படி ஒரு தேவையும் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும்னு சொல்லலாம். நம்ம சில விஷயத்துக்காக அமல் செய்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக செய்கிறோமான்னு கேட்டால் நம்ம செய்கிறதில்ல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும் போது நமக்கு அதனுடைய பலனை கண்டிப்பாக நம்ம கண்கூட பார்ப்போம். ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாளாவது நம்ம செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் ஒரு தடவை 2 தடவை செய்கிறதை விடவும் இந்த மாதிரி செய்யலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் 7 நாளைக்கு நான் 7 அமல் சொல்ல போகிறேன். ஒரு அமலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அப்போ நமக்கு ஒரு அமலில் கிடைக்காத தேவை கூட இன்னொரு அமலில் நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப எளிமையான அமல் தான், வெறும் திக்ரு தான். 7 நாளைக்கும் நான் சொல்லக்கூடியதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை இருக்கணும், ஒழு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் தொழுகை இல்லாத போது கூட இந்த அமலை செய்து கொள்ளலாம். வெறும் 100 தடவை நான் சொல்லக்கூடிய திக்ரை ஓதிக்கோங்க. முதல்ல ஹாஜத் வைத்துக்கோங்க. இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஹாஜத் வைத்து நீங்கள் ஆரம்பிங்க. முதல் நாள் என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, இஸ்திக்ஃபார் ஓதணும். எதுக்காக இஸ்திக்ஃபார் ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம். அதன் காரணமாக கூட நமக்கு இந்த தேவை நிறைவேறாமல் இருக்கலாம். அதனால பாவ மன்னிப்பை ஓதி இந்த அமலை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ முதல் நாள் 100 முறை இஸ்திக்ஃபார் ஓதுங்க. என்ன இஸ்திக்ஃபார் ஓதுறதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இஸ்திக்ஃபார் வேணால் ஓதலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட நீங்கள் ஓதிக்கலாம். அதனால இஸ்திக்ஃபாரை பொறுத்தளவுக்கு நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன். 100 முறை அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்லையா, தமிழில் கூட உணர்ந்து கேட்கலாம். யா அல்லாஹ், நான் தெரியாமல் செஞ்ச இந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு, யாரெல்லாம் நான் தெரிஞ்சு செஞ்ச இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் 100 முறை தமிழில் கூட கேட்கலாம். எல்லாம் ஒரே நன்மையும் பலனும் தான் கிடைக்கும். அரபியில் தெரியாமல் ஓதுறதை விடவும் தமிழில் உணர்ந்து நாவால் நம்ம கேட்கறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ 100 முறை முதல் நாள் இஸ்திக்ஃபார் ஓதிக்கோங்க. 2வது நாள் 100 முறை அல்லாஹ்வை புகழுங்க. புகழ்றதுனா நன்றி செலுத்துறது. இந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த வார்த்தையாக இருக்கும். அல்ஹம்துலில்லாவோட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம ஓதலாம். இப்போ அல்ஹம் சூரா எடுத்துட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருதா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை மட்டும் 100 முறை ஓதலாம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது நமக்கு அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம எப்படி பாவம் செஞ்சது நமக்கு நல்லது வர விடாமல் தடுக்குதோ, அதே மாதிரி நம்ம நல்லதை வாங்கிட்டு நன்றி செலுத்தாமல் இருக்கிறதும் நமக்கு அடுத்த நல்லது வர விடாமல் தடுக்கும். அதனால உங்களுக்கு இதுவரையும் கிடைத்த நிஹ்மத்துகளுக்கு 100 முறை அல்லாஹ் இடத்துல நன்றி சொல்லுங்க. இனி வரக்கூடிய தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அப்போ 2வது நாள் நன்றி செலுத்துறது. 3வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூனுஸ் நபி அவர்கள் ஓதிய துவாவை 100 முறை ஓதிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யூனுஸ் நபியுடைய துவாவை ஓதுனவங்களுடைய கவலையை அல்லாஹும் நீக்காமல் விட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே யூனுஸ் நபி ஓதுன லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா எல்லாருக்குமே தெரியும். அப்போ 3வது நாள் யூனுஸ் நபி துவாவை 100 முறை உங்கள் தேவையை நியத் வைத்து ஓதிக்கொள்ளுங்க. அது ரொம்ப பவர்ஃபுல். அடுத்தது 4வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை 100 தடவை ஓதிக்கோங்க. ஏன்னா இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் காமிச்சு கொடுத்துருக்கான். பக்ராவில் இந்த ரப்பனா துவாவை நீங்கள் ஓதுங்க, உங்களுடைய தேவை நிறைவேறும்ட்டு. எந்த தேவையாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாள் முழுவதும் இதை ஓதிட்டே இருந்திருக்காங்க. அப்போ யூனுஸ் நபி துவாவை எப்படி நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்களோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய துவா ரொம்ப ஸ்பெஷல். அப்போ 4வது நாள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த துவா ஓதிக்கோங்க. அப்போ 4 நாள் ஆயிடுச்சு. அடுத்தது 5வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லாஹுடைய இஸ்மை ஓதுறீங்க. என்ன இஸ்மைனா, யா வஹாபு யா ரஸாக்கு. யா வஹாபுனா தாராளமாக கொடுப்பவன், யா ரஸாக்குனா ரிஸ்க் அளிப்பவன். நமக்கு எது வேணும்னாலும் இதை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹுவை அழைங்க. அல்லாஹுவிற்குன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். அடுத்தது 6வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யா ஃபத்தாஹு ஓதிக்குங்க. யா ஃபத்தாஹுனா வெற்றி அளிப்பவன். அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணலாம், யா ஃபத்தாஹு யா லத்தீஃபு ரெண்டுமே ஓதிக்குங்க. ஃபத்தாஹுனா வெற்றி அளிப்பவன், லத்தீஃபுனா நுட்பமான அறிவுடையவன். அப்போ அந்த காரியத்துக்கு என்ன தேவையோ அந்த அறிவை கொடுத்து எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறதுக்காகவும், அந்த காரியத்தில் வெற்றியை கொடு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை ஓதிக்கிறோம். இப்போ 6வது நாள் இதை ஓதிட்டு கடைசியாக 7வது நாள் ஸலவாத் ஓதி முடிச்சுக்கணும். ஸலவாத்து அப்படிங்கிறது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய ஸலவாத் கூட ஓதிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஓதிக்கோங்க. ஏன் நம்ம குறிப்பிட்டு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா, இந்த ஸலவாத்து, இஸ்திக்ஃபார், நன்றி செலுத்துறது இதெல்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன துவாவாகட்டும் இஸ்மாகட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஓதிக்கலாம். அதனால் ஸலவாத்து ஏதாவது ஒரு ஸலவாத்து 100 தடவை ஓதிக்கோங்க. இப்படி ஒரு ஹாஜத் வச்சு 7 நாள் ஓதிட்டு ஒவ்வொரு நாளும் ஓதும் போதும் ஓதி முடித்த கையோடு அது நடக்குங்கிற முழு நம்பிக்கையோடு துவா செஞ்சு பாருங்கள். 7வது நாள் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே அந்த காரியம் அல்ஹம்துலில்லாஹ் நடந்திருக்கும்.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.